மிளகு, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே அதனோட சேர்த்து தாங்க இதுவும். மசாலா ஐட்டம்ஸ் வாங்கும்போதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இது ஒரு சின்ன சின்ன பாக்கெட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் கல்பாசி. கல்பாசி அப்படின்னு சொல்றது நம்ம சூப்பர் மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க, மளிகை கடைகள்ல பார்த்துருப்பீங்க. அது பார்த்துட்டு இது எதுக்கு அப்படின்னு நீங்க கடந்து வந்துருவீங்க. கல்பாசி அப்படின்னு சொல்றது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. முக்கியமா ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இதுக்கு இருக்கு. இந்த கல்பாசியை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? அப்படி இதுக்கு என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு? டாக்டர் நீங்க சொன்னீங்களே, உடல் நல்ல ஆரோக்கியமா கட்டுமஸ்தா இருக்கணும்னா, கல்பாசி பயன்படுத்தலாம் அப்படின்னு. அப்போ இந்த கல்பாசியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? மருந்தாக இது எப்படி பயன்படுதுன்னு சொல்றேன். இப்போ அடிக்கடி கோல்டு இருக்கு, காஃப் இருக்கு, உடல் வந்து மெலிஞ்சுகிட்டே போகுது அப்படின்னு நெறைய பேர் சொல்வீங்க. என்னங்க ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம். அங்க வந்து எல்லாரும் போயிட்டு வந்து நல்லாருக்கும். எனக்கு மட்டும் ஃபீவர் வந்துருச்சு, கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த கல்பாசி பயன்படுது. பொதுவா இந்த மலைப்பாங்கான இடங்கள்ல, கொடைக்கானல்லாம் இது அதிகமாவே கிடைக்கும். மரங்கள் மேல பாசி மாதிரி அப்படியே படர்ந்து இருக்கும். ஒரு லேயர் மாதிரி படர்ந்து இருக்கும். இதை எடுத்து தான் நல்லா உலர்த்தி, சுத்தப்படுத்தி, உலர்த்தி இத நம்ம உணவுக்கு பயன்படுத்துறோம். நெறைய வெளிநாடுகளுக்கு இது வந்து ஏற்றுமதி செய்யப்படுதுங்க. ஆனா நம்ம இத மறந்துட்டோம். இனிமே விடாதீங்க. இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் சொல்றேன். கடல் பாசின்றது வேற. ஆனா இந்த கல்பாசி அப்படின்னு சொல்றது தான் அந்த மரங்கள் மேல, நல்ல பாறைகள் மேல படர்ந்து வளரக்கூடியது. இது மருந்தாக எப்படிங்க? நான் சொன்ன மாதிரி அடிக்கடி எனக்கு ஃபீவர் வருது டாக்டர், கோல்டு, காஃப் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கல்பாசிய பயன்படுத்தலாம். இத எடுத்துட்டு வந்து உலர்த்தி, உலர்ந்த நிலையில தான் நமக்கு கிடைக்குது. இத நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதனோட நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் சொல்லவே வேண்டாம். ஒரு அருமையான இளமையை தரக்கூடிய ஒரு மருந்து. முதுமையை போக்கக்கூடியது. இது 2ம் சேர்ந்ததுன்னா பெஸ்ட் காம்பினேஷன். நம்மளோட இம்யூனிட்டிய பூஸ்டப் பண்றதுக்கு இது பெஸ்ட் காம்பினேஷன்னே சொல்லலாம். இந்த 2 பொடியும் ஒண்ணா சேர்த்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. 48 நாட்கள் டெய்லி காலையில மட்டும். உணவு எடுக்கிறதுக்கு 10லிருந்து 15 நிமிடங்கள் முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் தேன் விட்டு நல்லா குழைத்து சாப்பிட்டுருங்க. அப்போ உடலுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது டாக்டர். கோல்டு, காஃப் அடிச்சு போட்ட மாரி உடம்பு இருக்கு. எனக்கு வந்து நடந்தாலே உடல்ல வந்து மூச்சு வாங்குற மாரி தெரியுது. நடக்கும்போதே நெஞ்சு வலிக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, ஒரு அருமையான காயகல்ப மருந்து இதுதான்.